Welcome to our crafty world family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா glow in the dark வந்துட்டு பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து thumbnailலே பார்த்துருப்பீங்க. glow in the darkனா அந்த நேம்லேயே வந்துட்டு நமக்கு தெரியும் டார்க் டைம்ல வந்துட்டு glow ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு சின்ன வயசுல இந்த ரேடியம் கீ செயின்ஸ்லாம் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மெத்தடில் தான் வந்து நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்காக 2:1 ரேஷியோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை 2 கப்பில் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். செப்பரேட் பண்ணி வச்சுருந்த ஒரு கப்பை எடுத்துகிட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசன்ட் பவுடர். அது வந்துட்டு டார்க் இந்த க்ளோ பவுடர்னுமே வந்துட்டு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நான் வந்துட்டு வாங்கியிருக்கிறது பிங்க் அண்ட் ஆரஞ்ச் கலரில் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு, குவான்டிட்டி, ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு நான் லாஸ்ட் அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன பண்ண போகிறோன்றதை வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா ரெசனில் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டார்ச் லைட் வச்சு நம்ம க்ளோ பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு அழகாக டார்க்கில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளோ ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இந்த 1 செகண்ட் பார்த்துருப்பீங்க அது வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு க்ளோ ஆகி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை எந்த அளவுக்கு அந்த டார்ச் லைட்டில் வந்துட்டு ஃபுல்லாக காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு இது பவர்ஃபுல்லாக நல்லா க்ளோ ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு காட்டிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு நான் இந்த டார்க் இந்த க்ளோ பவுடர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருந்த அந்த ரெசினை வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயராக ஒரு ஆல்ஃபபெட் ஜியில் வந்துட்டு நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்துட்டு நல்லா அந்த மோல்டு நம்ம ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு நான் இந்த மாதிரி டார்ச் லைட் வச்சு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு லைட் க்ளோ பண்ணிட்டேன். அப்போ தான் அது வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம ஒரு சைடு நல்லா ட்ரை பண்ண வச்சிடலாம். ஸோ அது ட்ரை ஆகிற கேப்பில் இன்னொரு சைடில் வந்துட்டு கப்பில் நம்ம 2:1 ரேஷியோ வந்துட்டு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் இந்த மாதிரி ஆரஞ்ச் கலர் ஃப்ளூரசன்ட் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவுமே நல்லா டார்ச் லைட்டில் வந்து நம்ம நிறையா வந்துட்டு காட்டணும். நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு லைட்ஸ் வந்துட்டு அதில் படுதோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது நல்லா பிரைட்டாக டார்க்கில் வந்துட்டு க்ளோ ஆகும். நீங்கள் டார்க்கில் க்ளோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி டார்ச் லைட்டில் வந்துட்டு நீங்கள் எதை அந்த ஆல்ஃபபெட்டோ இல்லை கீச்சனோ எதை வந்துட்டு நீங்கள் டார்க்கில் ரேடியம் மாதிரி தெரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்துட்டு லைட் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இருட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரொம்ப அமேசிங்காக வந்துட்டு க்ளோ ஆகும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போது இதையுமே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்மார்க் மோல்டு எடுத்துகிட்டு அந்த மோல்டில் வந்துட்டு இந்த ரெசின் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுலையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா தின்னாக தான் வந்துட்டு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இதுக்கு மேலே வந்து நம்ம அகைன் 2 to 3 லேயர்ஸ் வந்துட்டு நம்ம அகைன் ஃபில் பண்ண போகிறோம். அதனால் தின் லேயர் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு அதை ட்ரை பண்ண வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜி லெட்டர் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் அதில் செகண்ட் லேயர் அந்த மிடில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்-ஆன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன ஆட்-ஆன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாக ஸ்டார் ஃபில்லர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை தான் வந்துட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு அந்த ஃப்ளோரசன்ட் பவுடர் மிக்ஸ் பண்ண கலர் பிங்க் கலர் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே கிளியர் ரெசின் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராப் பை ட்ராப் வந்துட்டு ஒரு தின் லேயர் அந்த ஸ்டாருக்கு மேலே மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப வந்துட்டு திக்காக கொடுக்கல, பிகாஸ் எனக்கு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து நான் ஃப்ளூரசன்ட் லேயர் கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு தின் லேயர் ஆஃப் கிளியர் ரெசின் கொடுத்துட்டு இது வந்துட்டு நல்லா ஒரு 3 hours வந்துட்டு ஹாஃப் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளூரசன்ட் பவுடர் மிக்ஸ் பண்ண ரெசின் அகைன் வந்துட்டு கொடுத்து நல்லா ஃபில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 6 hours கழிச்சு நல்லா ட்ரை ஆகி நான் வந்துட்டு 2 லெட்டருமே வந்துட்டு ஜியில் ட்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போது இதை வந்துட்டு நம்ம இன்னும் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த எட்ஜஸ் அண்ட் கார்னர்ஸ் அந்த இந்த ஜியோட லெட்டர் கர்வ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்மூத் பண்ணிடலாம். ஸ்மூத் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு இந்த ஆர்டர் வந்துட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே சொல்ல மறந்துட்டு இதுவுமே வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கிடச்சிருந்த இன்னொரு ஆர்டர் தான். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் நேமோட இனிஷியல் லெட்டர்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஒரு க்ளோ இன் த டார்க் ஃபார்மேட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ அதை தான் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்களுமே இந்த மாதிரி யூனிக்கான ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக நீங்களுமே கைக்கு வாங்கிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலேயுமே வந்துட்டு நல்லா அந்த ஷைனிங் லுக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு 2 கப்போட பேக் சைடில் அந்த ஆல்ஃபபெட்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ட்ராப் பை ட்ராப் கிளியர் ரெசின் வந்துட்டு நான் ஃபில் பண்ணுறேன். ஏன் நான் இந்த மாதிரி கப்பில் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஆல்ஃபபெட் ஏ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது இந்த மாதிரி கப்பில் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு. நம்ம மோல்டுலுமே இந்த மாதிரி வச்சு லேயர்ஸ் கொடுக்கலாம். பட் அது சம்டைம்ஸ் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு அந்த ரெசின் வந்துட்டு கீழே வலிஞ்சு அது நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபினிஷிங் டச் கொடுக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்துட்டு நான் கப்பில் வந்துட்டு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் உங்ககிட்டயுமே வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக மேலேயுமே வந்து அந்த ஷைனிங் லுக்குக்காக கிளியர் ரெசின் கொடுத்துறதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அந்த கேப்பில் நம்ம புக் மார்க்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த மோல்டு வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே அகெயின் வந்துட்டு ஒரு கிளியர் ரெசின் வந்துட்டு நான் ஒரு லேயர் கொடுக்க போகிறேன். இதுக்கு மேலேயுமே வந்து நம்ம இன்னொரு லேயர் ரெசின் கொடுக்க போகிறோம். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வந்து திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம லேயர் பை லேயர் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ தான் வந்துட்டு பார்க்க ஒரு ஃபினிஷிங் லுக்கு வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே வந்துட்டு அந்த கிளியர் ரெசின் ஒரு லேயர் ஃபுல்லாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதையுமே வந்து ட்ரை பண்ண வச்சிடலாம். ட்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நம்ம வந்துட்டு ஃபைனலாக ஸ்டாண்ட் எல்லாமே வந்துட்டு செட் பண்ண போடுறோம். ஸோ நம்ம இப்போ பேஸ் ஸ்டாண்டு ரெடி, 2 ஆல்ஃபபெட்ஸ் ரெடி அண்ட் சென்டரில் வந்துட்டு வைக்க போகிறோம் ஹார்ட்டின்மே ரெடி. இது எல்லாத்தையுமே இப்போ வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நான் ரெசன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் குவிக் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் குவிக் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பட் அதை வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அதை வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கையோடே வந்துடும். பட் அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் குவிக் யூஸ் பண்ணாமல் ரெசனே வந்துட்டு ஒரு க்ளூ மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ரெசன் வந்துட்டு 2:1 ரேஷியோவில் நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு அது இதுக்கு மேலே அகைன் ஒரு லேயர் தின் லேயர் வந்துட்டு நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவுமே தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ மீடியமாக ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு லேயர் கோட்டிங் கொடுத்துடலாம். இது வந்துட்டு இந்த புக் மார்க் மோல்டு வந்துட்டு நம்ம பேஸ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி லேயர் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆல்ஃபபெட் அண்ட் ஹார்டின்ஸை வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து இந்த ஹார்டின் வச்சிடுறேன். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு க்ளோ ஆகும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு டே டைமில் எடுத்தது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் யூனிக் கிஃப்ட்ஸ் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுவீங்கன்னா யாருக்கு கிஃப்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட்ஸில் டேக் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.